ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். வைகாசி விசாகம் எப்பொழுது வருகின்றது? நாம் எப்படி விரதம் இருப்பது என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது 21 நாட்கள், 11 நாட்கள், 9 நாட்கள், 6 நாட்கள், 3 நாட்கள், 1 நாள். அதாவது 21 நாட்கள் என்றால் நாம் 20ஆம் தேதியை நாம் ஆரம்பித்திருக்க வேண்டும். வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் மிகவும் அற்புதமான நாள். அதாவது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். அதாவது வைகாசி நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதே வைகாசி விசாகம். 11 நாட்கள் விரதம் இருப்பது என்றால் மே 30ஆம் தேதி நாம் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். 9 நாட்கள் என்றால் ஜூன் 1 நாம் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி 6 நாட்கள் என்றால் ஜூன் 4ஆம் தேதி நாம் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். 3 நாட்கள் என்றால் நாம் 7ஆம் தேதி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்றால் நாம் 9ஆம் தேதி நாம் விரதம் இருந்து நாம் முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நம்மால் எத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியுமோ விரதம் இருக்கலாம். அப்படி நம்மால் இத்தனை நாட்கள் இருக்க முடியாவிட்டாலும் அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து நாம் வழிபடலாம். ஏனென்றால் நாம் வீட்டை சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும், அசைவம் சமைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருந்து வழிபடலாம். அன்றைக்கு மட்டும் நாம் விரதம் இருந்து வழிபட்டாலும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைக்கு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பார்கள். அது மட்டுமின்றி நம் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகவும், கடன் தொல்லை நீங்கவும், நம்முடைய குழந்தைகள் படிப்பு, ஆரோக்கியம் எது வேண்டுமானாலும் நாம் நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் கட்டாயமாக நிச்சயமாக நினைத்தது நடக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. விரதம் இருக்க முடிந்தவர்கள் மட்டும் விரதம் இருக்கலாம். அதாவது ஒரு வேளை மட்டும் கூட உணவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் பால், பழம் எடுத்துக்கொண்டு நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம். வேல் வழிபாடு மிகவும் சிறந்தது. வேல் இருந்தால் நம் வீட்டில் சிறிய அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் படம் இருந்தாலோ அதை துடைத்துவிட்டு சந்தன குங்குமம் விட்டு பிறகு பூக்களால் அலங்கரித்து நாம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். செவ்வரளி மலர் கிடைத்தால் நாம் முருகனுக்கு சாத்தலாம். அப்படி இல்லை என்றால் பன்னீர் ரோஜா அல்லது மல்லிகை நமக்கு என்ன கிடைக்கிறதோ நாம் முருகன் படத்திற்கு அலங்காரம் செய்யலாம். செய்துவிட்டு நாம் ஒரு சிறிய நெய்வேத்தியமாவது நாம் அன்றைக்கு செய்யலாம். சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் ஏதாவது நம்மால் எது முடியுமோ செய்து வைத்துவிட்டு நாம் விரதத்தை மேற்கொண்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விசாக நட்சத்திரம் ஜூன் 8ஆம் தேதி மதியம் 2:10 தொடங்கி 9ஆம் தேதி மாலை 4:40 முடிவடைகிறது. ஆனால் பௌர்ணமி 10ஆம் தேதி மதியம் 12:20 தான் தொடங்குகிறது. ஆனால் முருகன் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை தான் நாம் வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். அறுபடை வீடுகளிலும் விசேஷமான ஆராதனைகள் நடக்கும். நம்மால் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் நாம் செல்லலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே நாம் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். அன்றைக்கு நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ என்று நாம் 108 முறை சொல்லலாம். நாம் வைகாசி விசாகத்தை தவறிடாமல் வழிபாட்டினை மேற்கொண்டு முருகனுடைய முழு அனுகிரகத்தை நாம் அன்றைக்கு பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.